வணக்கம். நான் டாக்டர் எஸ் செல்வமணி, எம்பிடி, நரம்பியல் பிசியோதெரபி நிபுணர். இடம் சொர்ணத்தமிழ் பிசியோதெரபி மறுவாழ் சிகிச்சை மையம், மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் வசதிக்குரியது. இடம் வேடர் புளியகுளம், திருநகரிலிருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் செல்லும் சாலை. இவர் சார் பால்பாண்டி சார். இவர் வயசு 58 வயசு. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இவருக்கு ஒரு இடது கை பக்கமும் இடது காலும் பக்கவாதத்தால் பாதிச்சிடுறாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிடுறாங்க. அங்கே போனோன்னே இப்போ தமிழக அரசு மிக சிறந்த கவனம் எதில் செலுத்திக்கிட்டு இருக்காங்க, மருத்துவத்திலையும் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவருக்கு உடனே முதல் உதவி செய்து அவர் நரம்பியல் நிபுணருடைய ஆலோசனையை உடனே பெற்று அந்த ரத்தத்தில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி அவருடைய பாதிப்பை அறிந்து அதற்கான ட்ரீட்மெண்ட்டை உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ராஜாஜி மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சையில் வழங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆனோன்னா இவங்க மனைவி கற்பகவல்லி அக்கான்னு சொல்லிடுவாங்க. இவங்க என்ன செஞ்சுறாங்க, உடனே ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இவங்களுக்கு என்னோட பேர் ஞாபகம் வந்துடுது. உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு தம்பி, சாருக்கு இந்த மாதிரி பாதிப்பாயிருச்சு சொன்னோன்னே நான் அடுத்த நாளே கிளம்பி நான் எங்கே போகிறேன், அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு போய் அவரை விசிட் பண்ண போகிறேன். அந்த ஜென்ரல் வார்டில் போய் இருந்தார், பார்த்தேன். அப்போ பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிகிச்சை என்ன வழங்குறாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கிட்டு வந்தேன். அங்கே உயிர்காக்கும் சிகிச்சையை முதல் 5 நாளைக்கு வழங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபிசியோதெரப்பி தான் சொல்லி அங்கே இருக்கக்கூடிய நரம்பியல் நிபுணர் அவங்க அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. ஸோ அவங்க உடனே நேராக அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு கார் எடுத்துக்கிட்டு நேராக நம்ம சொர்ணத்தமிழ் பிசியோதெரப்பி மறுவாழ் சிகிச்சை மையத்துக்கு 4 பேர் உதவியோட இவரை தூக்கிக்கிட்டு தான் இங்கே வந்தாங்க. ஸோ இங்கே வந்த உடனே காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து 9லேருந்து 9:30 பயிற்சி ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் காலுக்கு தனி பயிற்சி, கோஆர்டினேஷன் பயிற்சி, கைக்கு தனி பயிற்சின்னு சொல்லி ஒவ்வொரு பயிற்சியாக பண்ணி இன்னைக்கு இவர் எல்லா வேலைகளும் செய்கிற அளவுக்கு இவங்க இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அனுபவங்களை நம்ம பெறதுக்கு தான் வந்திருக்கோம். இவர் கொஞ்சம் ரிசர்வ் டைப் தான், அதனால 2-3 வார்த்தைகள் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மனைவி அப்படி இல்லை, அக்கா அவங்க நிறைய சொல்லுவாங்க. உங்களோட அனுபவங்களை சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு, எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். எக்ஸசைஸ் காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நல்லபடியாக எல்லாம் கைக்கு காலுக்கு எழுத்துக்கு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. இப்போ நல்லா இருக்குது. முந்தி கையை தூக்க முடியாது, இப்போ கையெல்லாம் நல்லா தூக்குறேன். அது மாதிரி நடக்க முடியாமல் இருந்தேன், பாத்திரம்லாம் போக முடியாமல் இருந்தேன். இப்போ பாத்திரம்லாம் நானே தனியாக போயிருந்தேன். அது மாதிரி கீழேருந்து மாடிக்கு நடந்து போயிடுறேன். இன்னைக்கு வண்டி ஓட்ட அனுபவம், இன்னைக்கு வண்டி ஓட்டி கொஞ்சம் இது பண்ணேன். நல்லா இருந்துச்சு நல்லபடியாக பயிற்சி. இருந்தாலும் தொடர்ச்சியாகவும் பயிற்சிகள் கொஞ்சம் பண்ணணும். இங்கே இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லி இதை போல் பாதிப்படைத்தவங்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருக்குன்னு சொல்லி அவங்களே வாலண்டரியாக அதில் வந்தாங்க. அக்காவோட அனுபவத்தை கேட்போம். அவங்க மனைவி கற்பகவல்லி அக்கா, சொல்லுங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி அவங்களுக்கு எந்த முன் அறிகுறியும் இல்லை. ஆனால் திடீர்னு வண்டியை நிப்பாட்டிட்டு மாடி ஏறுறாங்க, வீடு மாடி ஏறுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போ நான் பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கிறேன். அவர் காலையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துகிட்டு எங்களை பாருங்கங்காங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அப்போ பொருளாதாரம் இல்லை. நான் ஜிஹெச் நைட்டு 1 மணிக்கு ஜிஹெச் போகிறோம். அங்கே ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. 5 டேஸ் அங்கே இருந்தோம். 5 டேஸ் கழித்து அவங்க சொன்ன அம்மா இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு, ஆனால் மெடிசனோட பிசியோதெரப்பி மஸ்ட் எக்ஸசைஸ் ப்ளஸ் ஃபுட்டு கண்ட்ரோல். நீங்கள் பிசியோதெரப்பி டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னப்போ தான் எனக்கு செல்வமணியோடைய ஒய்ஃபு உமாவை நல்லாவே தெரியும். உமாவோடைய ஞாபகம் உமாவுக்கு ஃபோன் அடித்தேன். அக்கா நீங்கள் வாங்க, 10 நாளில் அண்ணனை நடக்க விட்றேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்தேன். அந்த உத்தரவாதம் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் ஒரு கை காலுமே வரலை, பேச்சு வரலை. அவங்களால எந்திரிச்சு நிற்க முடியல. பாத்ரூம் போகிறதுக்கு 4 பேர் சேர்ந்து கூட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்கேன். வயசு 58. எப்படி உங்களால் 10 நாள் எந்திரிச்சு நடக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஆனாலும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேறு பேரில் வச்ச நம்பிக்கையினால இங்கே வந்தேன். இங்கே வந்த பிறகு அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 4 நாள் வீல் சேரில் தான் மாடியிலேருந்து கீழே இறங்கி வந்தோம். 5th டே வீல் சேர் இருந்து இவங்க எந்திரிச்சு நிற்க ஆரம்பித்தாங்க. 7ஆவது நாள் அவங்க ஸ்லோவாக நடந்து அவங்க பாத்ரூம் போகிற அளவுக்கு டெவலப் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க எங்களுக்காக யாருக்காகவும் எதிர்பார்க்குறது இல்லை. அவங்க வாட்டுக்கு பாத்ரூம் போகிறாங்க, வாஷ் பேஷன் போய் பேஸ் பண்ணிட்டு வராங்க, ரிலாக்ஸாக மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிறாங்க.
இயற்கையோடு சேர்ந்து இந்த இடம் இருக்கிறதுனால ரொம்ப அந்த அட்மாஸ்பியரில் வந்து அவங்களுக்கு அனுசரணையான ஒரு கவனிப்பு. சொல்லப்போனால் இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரையிலையும் யாருமே முகம் சுழிச்சு சார் இதை பண்ணாதீங்க, இது தப்பு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து கடித்து சொல்கிறது இல்லை. தப்பே பண்ணியிருந்தாலும் இது பண்ணக்கூடாது, இதுக்கு அடுத்து இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அன்பான ஒரு கவனிப்பு, அமைதியான ஒரு சூழல், எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. இவங்களுக்கு 10 மணிலேருந்து 5 மணி வரையில் பண்ண போய் தான் எங்களால் இன்றைக்கி அவங்களால எந்திரிச்சு இன்றைக்கி ஒரு 2 வீலரை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களால வந்து வர முடிஞ்சிருக்கு. நான் இங்கே கொண்டு வரும்போது அக்கம் பக்கத்தில் வந்து சொன்னவங்க, உன் வீட்டுக்காரன் வந்து செவத்தை தடவிக்கிட்டு நடந்து போய் பாத்ரூம் போனால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வெறியில் கொண்டு வந்தேன் நான். அவங்களுக்கு முன்னாடி அவரை எழுப்பி வண்டி ஓட்ட வச்சு என்னுடைய தொழிலை டெவலப் பண்ணணும்னு சொல்லி வந்தேன். இன்றைக்கி அது சாத்தியமாக இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் வந்து தகும். உண்மையிலே வந்து இங்கே இருக்கிற பொண்ணு அஞ்சலியாக இருக்கட்டும், செல்வமணியாக இருக்கட்டும், உமாவாக இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா யாரையும் முகத்தை சுழிச்சு பேச நான் பார்க்கல. அந்த பொண்ணு காலையில் 10 மணிக்கு வந்தாலும் சாயங்காலம் 5 மணி வரையும் சுறுசுறுப்பா. அப்போ அவன் மைண்டில் என்ன இருக்குது, ஒருத்தவங்க முடியாமல் வராங்க, பைசா கட்டி பார்க்குறாங்க, அவங்க சரியாக்கி அனுப்பணும் அப்படிங்கிற உந்து வேகம் அந்த பொண்ணுகிட்ட இருக்குது, செல்வமணிகிட்ட இருக்குது, உமாட்ட இருக்குது, எல்லாத்தையுமே இருக்குது. ஆக இந்த ஃபீல்டில் ஒரு அற்புதமான மனிதர்களை வந்து இந்த ஃபீல்டு இறைவன் கொடுத்துருக்கான். இந்த பயிற்சி மையத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிற எல்லாருமே வந்து தரமாக வரலாம். வாழ்க்கையில் மறுமலர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும். என் வீட்டுக்காருக்கு மறுஜென்மம் கிடைச்சிருக்கு இங்கே வந்ததுக்கப்புறம். ஒவ்வொருத்தரும் இந்த இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அவருடைய நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ரொம்ப சந்தோஷம். ஐயா வந்து அவங்களோட அப்பா, அவருக்கு வயசு 95. அவர் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க வார்த்தைகள் சொல்லுங்க. நீங்க வரும்போது என்ன நினைச்சீங்க, அவர் நடப்பாருன்னு நினைச்சீங்களா? இல்லை. இப்ப எப்படி இருக்காரு? இப்போ நல்லா இருக்காரு. நல்லா உங்களுக்கு ஒரு உத்வேகமா இருக்கா? நல்லா. நீங்க வண்டி ஓட்டுனதை பார்க்கும்போது உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தாப்புல யாரும் ஆதரவு இல்லாமல் அவர் வண்டி ஓட்ட வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. அதாவது பக்கவாதம் வந்த உடனே வீட்டுக்குள்ளே முடங்கிக்கிட்டு பாத்ரூமுக்கும் கட்டிலுக்கும் நடந்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாம, இதுக்கு இந்த அளவுக்கு இவர் வெற்றி அடைஞ்சிருக்காருன்னா இவர் உங்க ஃபேமிலி கொடுத்த ஒரு உத்வேக ஊக்கம் தான். இப்போ இவங்க வந்து ஈவன் தான் இங்கே இருக்கும்போது கூட அவங்களுக்கு சில நேச்சுரலாக உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் கூட அதையும் சமாளித்து இவர் ஐயாவாக இருக்கட்டும், அவங்களோட சகோதரியாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து ஒரு டீமாக இருந்து அவங்களும் எங்களுக்கு வந்து நாங்கள் சொன்னது எல்லாத்தையுமே அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க. அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ ஒரு மனிதன் வேகமாக சரியாகிறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் இறைவன், நல்ல ஃபிசியோதெரப்பி, நல்ல குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட்டு, நல்ல உணவு. ஸோ அவருடைய மனசையும் ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ். இது வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி இல்லாமல் சும்மா ஒரு ரிசார்ட். இது ஆக்சுவலாக வந்து பேஷண்ட் ரிசார்ட்னு தான் சொல்கிறோம். நாங்கள் யாரையும் நான் பேஷண்ட்டுன்னே சொல்கிறது கிடையாது, எல்லாமே பர்சன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒரு ரிசார்ட் தான். வந்து இயற்கையோட கிளியோட பேசலாம், மெயினாக வந்து பார்த்துட்டு போவோம், நம்மளை விசாரிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம சிட்டிக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ முற்றிலும் இயற்கை சூழலோடு இருக்கும்போது நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது, மூளைக்கு தேவையான சக்திகளும் அது நல்லா கிடைக்கிறனால அதுவும் ஒரு முன்னேற்றத்துக்கு மிக முக்கியமாக இருக்குது. ஸோ பக்கவாதம் வந்துருச்சு, வரக்கூடாது, யாருக்கும் வரவே வேணான்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அப்படி யாருக்கா வந்துருச்சு அப்படின்னா முடங்கி கிடக்க வேணாம். முறையான, சரியான, நேர்த்தியான, டெடிக்கேஷனான ஃபிசியோதெரப்பி சிகிச்சையை நம்ம மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் பக்கவாதம் மட்டும் இல்லை, எந்த வாதம் வந்தாலும் அதிலிருந்து விலகி வெற்றி அடைஞ்சு வாழ்வில் நல்லா வளமும் நலமும் பெறலாம் என்றது வந்து உண்மை. இந்த வாய்ப்பை கொடுத்த என தாய் தகப்பனார்களுக்கும், மேலும் இந்த மாதிரி ஒரு மனிதர் சரியாக கூடும் அப்படின்றத உருவாக்கப்பட்ட அந்த ஃபிசியோதெரப்பி துறையாக இருக்கட்டும், அதை மக்கள் மத்தியில் கொண்டு போனால் எத்தனையோ நல்ல உள்ளங்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கும் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லி கடமைப்பட்டு உங்கள்கிட்ட விடைபெற்றிருக்க முன்னாடி இப்போ நாங்கள் ஒரு டீம் தான். இப்போ இந்த டீமில் இவங்க சொன்ன மாதிரி நான் வந்து டீம் லீடர்னா என் மனைவி இருக்காங்க, அவங்க டாக்டர் உமா மகேஸ்வரி, அதே மாதிரி இங்கே ஜூனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் கே அஞ்சலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னும் ஏனைய ஃபிசியோதெரபிஸ்ட் எல்லாம் இருந்து அதை நான் சொன்ன டீமோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்
இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணனால தான் இது வெற்றி. இது தனி மனித வெற்றி அல்ல, மிக மிக முக்கியம் கூட்டு முயற்சியால் கிடைத்த மிக சரியான வெற்றி. ஸோ இவங்க 21 நாள் இன்னைக்கு வைத்தியம் பண்ணாங்க, அதுக்கு இருந்தாங்க, மேலே தங்கியிருந்தாங்க. தங்கின இடம் எப்படி இருக்கா, உங்களுக்கு சௌகரியமா இருந்துச்சா? ஸோ அந்த கட்டணமெல்லாம் உங்களுக்கு சரியான சீப் அண்ட் பெஸ்ட்டு. நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணியிருக்கோம். எந்த இடத்துல 4 பேரை ஸ்டே பண்ண விடுவாங்க? ஒரு பேஷண்ட்டுக்கு 4 அட்டெண்டர் இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் எங்களை பொறுத்த வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி இல்லாமல் எல்லாரும் முன்னேற்றமாக வாழ்க்கையில் வாழணும் தான் நாங்கள் எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறோம். இடம் சொர்ண தமிழ் பிசியோதெரபி மறுவாழ்வு சிகிச்சை மையம், மதுரை மாவட்டத்தின் முதல் தங்கி சிகிச்சை பெறும் வசதிக்கூடியது. திருநகரிலிருந்து காமராஜர் பல்கலைக்கழகம் செல்லும் சாலை தென்பெருஞ்சிக்கு மிக அருகில். 98 420 95 65 2 97 512 777 01. மீண்டும் மிக முக்கியமான நல்ல பதிவுகளுடன் உங்களுடன் மீட் பண்ணுவேன் என்று சொல்லி உங்களை விடைபெற்றுக் கொள்வது டாக்டர் எஸ். செல்வமணி, MPT நரம்பியல். நன்றி, வணக்கம்.